நேரத்தை கர்த்தரிடத்தில் பிரசன்னத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் பேச சொன்ன வார்த்தைகள், இயேசு பேசின வார்த்தைகள் நினைவிற்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை பேச இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே அற்புதங்கள் செய்தது மட்டுமல்ல, அவர் போதனை செய்தார். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, வர இருக்கிறதான சம்பவங்கள் அனைத்தையும், அது மட்டுமல்ல, கடைபிடிக்க வேண்டிய நீதி நெறிகள் அனைத்தையும் தெளிவாக கேள்வி கேட்டவர்களுக்கு தகுந்த விடையும் மற்றபடி சத்தியத்தையும் அவர் சரியாக அறிவித்தார். எத்தனை முறை பேசினாலும் உணர்ந்து கீழ்ப்படிந்தவர்கள் வெகு சிலர், ஆனால் எதிர்த்து நின்றவர்கள் அநேகர். அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை. அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகள் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எந்தெந்த காரியங்கள் இயேசு பேசினாரோ அனைத்தும் அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளும் தன்மை இல்லாதிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கும் கர்த்தர் பல விதங்களிலே நம்மோடு பேசுகிறார். அதை உணர்ந்து கொள்வதற்கு தன்மை வேண்டும். கவனத்தில் வைத்து நினைவிற்கொண்டு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமும் இருக்கிறது. தெரியாது என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முதற்கொண்டு அனைத்து காரியங்களையும் அவர் அறிவித்தார். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை ஒட்டியது. அதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மத்தேயு 16:21, மார்க்கு 8:31, லூக்கா 9:22 ஆகிய வசனங்களிலே ஒரே கருத்துடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 8:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். இவர்கள் அந்த அடுத்த வசனத்திலே சொல்லப்படும், அவர்களோ வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இயேசு சொன்ன அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை, நினைவில் வைத்து கொள்ளவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். தாம் சொல்லி இருந்தபடி 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர்கள் வந்து கல்லறையை பார்க்கிறார்கள். கல்லறை யார் புரட்டுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கவலை. இயேசு தாம் சொல்லி இருந்தபடி உயிரோடு எழுந்தார். காவலர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமாய் இருந்தவர்கள், சீஷர்கள் இந்த இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று பொய்யாய் பறைசாற்றுவார்கள் என்று அவர்கள் கல்லறையை பெரிய கல்லினாலே மூடி அதை சுற்றிலும் முத்திரை வைத்தார். அது அரசாங்க முத்திரை. அந்த முத்திரையே உடைத்து கொண்டு இயேசு உயிரோடு எழும்பினார். அவர்களின் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளது. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் இருக்கிற இயேசு கிறிஸ்து
இவ்வளவு பெரிய காரியத்தை அன்றைக்கு அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் வந்து நின்று தேடுகிறார்கள். தூதர்கள் மூலமாக தான் அறியப்படுகிறார்கள். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இன்னும் இயேசு சொன்ன காரியம், உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எருசலேமை குறித்ததான பாரம் அவரை அழுத்தியது. ஏன் எருசலேமை குறித்த பாரம் இயேசுவை அழுத்தியது என்று யோசிக்கும்போது அவர் அழுதார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 லூக்கா 19:41 வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட நாட்கள் நெருங்குகிற நேரங்களிலே அவர் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார்? ஒன்று, அந்த நாட்களிலே எருசலேம் ஆலயம் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசாங்கத்திலே காணப்பட்டது. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால், இயேசுவுக்கு தெரியும், இயேசு போதித்த அனைத்து காரியங்களும் மனுஷர் விசுவாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு தெரிந்து அவர் கண்ணீர் விட்டார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கும் நாம் பயங்கரமான கால அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, இயேசுவை அறிவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அறிவித்தவர்கள் அறிவித்தவைகளை கேட்டவர்கள் கீழ்ப்படியவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னும் சத்தியத்தை பறைசாற்றுகிறவர்கள் வாழ்க்கை செம்மையில்லாதபடிக்கு காணப்படுகிறது. பரிசுத்த குறைச்சல். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் ஆலயத்திலே பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. தேவாலயத்தை சுத்திகரிக்க இயேசு சென்றார். துரத்தி அடித்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்கள் கள்ளர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று சொல்லுவது என்ன? இன்றைக்கு ஆலயத்திலே பரிசுத்த குறைச்சல் பல விதங்களிலே, நான் விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. ஏராளமான பரிசுத்த குலைச்சல்கள் காணப்படுகிறது. பொய் முதற்கொண்டு அநேக விதமான பாவ செயல்கள் காணப்படுகிறது. கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் என்றால், பாவம் பிசாசினாலே வருகிறது, பாவத்தை விட்டு விலகி சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காலம் சுத்திகரித்து கொள்ள வேண்டிய காலம். காரணம், இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. சங்கீதம் 122 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 122 6-7 வசனங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
இந்த எருசலேம், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காக கண்ணீர் வடித்தார்னு நான் வாசித்தேன். இது சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். 122 சங்கீதத்தில் 2 வசனத்தில், எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எருசலேம் மிக அழகாக ஆலயம் கட்டப்பட்டது. இந்த எருசலேம் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆனால் சாலமோனின் காலங்களிலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது, இசைவினைப்பாய் கட்டப்பட்டது. தேவ ஜனங்கள் அங்கே தேவனை ஆராதிக்க கடந்து சென்றார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? எருசலேமுக்காக கண்ணீர் வடிக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் சமாதானத்துக்கு அடுத்த வேளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், பாவம் பெருகின காலம், கொடிதான காலத்திலே நாம் வாழுகிறோம். எருசலேம் என்று சொல்லுவது பாலஸ்தீனத்தில் இருக்கிறதான முக்கிய பட்டணம், தலைநகர பட்டணம் என்று இருந்தாலும், இன்றைக்கு எருசலேம் என்று சொல்லுவது உலக நாடுகளையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது எருசலேமுக்காக மட்டுமல்ல, யூதர்களுக்காக மட்டுமல்ல. இந்த யூதர்கள் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொல்லப்படுகிறது, இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் ஜனங்கள் அன்றைக்கே இருந்திருக்கிறார்கள். யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறையதற்கு காரணமாகவும் இருந்தது. இன்றைக்கு இந்த எருசலேம் என்று சொல்லுவது உலக நாடுகள் அனைத்தும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக அல்ல, உலக நாடுகளில் அனைத்து ஜனங்களுக்காக. சிறியோரானாலும், சிறுமைப்பட்டவர்களானாலும், எளியவர்களானாலும், பெரியவர்களானாலும், படித்தவர்கள், பட்டதார், எந்த ஜனமாயிருந்தாலும் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அகோர காட்சியார் சிலுவையிலே தொங்கினாரே. அவருடைய முழு ரத்தமும் விலையேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே. விழாவிலே குத்தப்பட்டாரே. சாத்தானின் தலையை சிலுவையில நசுக்கினாரே. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தாம் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தாரே. உயிரோடு இருக்கிறவராய் அநேகருக்கு காட்சி அளித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளுகிறோம். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறோம். அவ்வளோ பயங்கரமான காரியங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், இந்த ஜனத்திற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் ஒரு நாளிலே பரலோகத்துக்கு சேர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தின பின்பு சீஷர்களிடத்திலே தாம் சொல்லி இருந்த அநேக காரியங்களை நினைப்பூட்டுதலாக சொன்னார். இந்த சுவிசேஷத்தை உலக நாடுகள் முழுதும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்து அந்த இடத்துல அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சீஷரோடும் கூட ஒரு மனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்றைக்கு 11 சீஷர்கள் தான் இருந்தார்கள். ஒரு குறைவு யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததுனாலே குறைவுபட்டது. அதை நிறைவு செய்ய ஒரு சீஷனை தெரிந்தெடுத்தார்கள் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நான் சொல்ல வருகிற காரியம், கர்த்தர் சொல்லுகிற காரியம்,
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, மொத்தம் 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபிக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் கர்த்தரோடு பேசுகிறதா இருக்கட்டும், கர்த்தர் கேட்கிறதா இருக்கட்டும். அன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள், அதாவது பெந்தெக்கோஸ்தே நாள் வரைக்கும் அவர்கள் காத்திருந்து ஒரே மனதோடு, அவர்களுடைய மனம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மனம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாத்தானின் சகல சதிகளும் தகர்க்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை உணர்த்துவார். குத்தப்படும், ஆண்டவருடைய வார்த்தைகள் குத்தப்பட்டு, ஆண்டவன் மாறிய நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்பார். அப்போ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் வார்த்தைகள் அறிவிக்கப்படும். இன்றைக்கும் அதுதான் நமக்கு தேவை. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் வருவதற்கு காரணமாகும். நாம் எல்லாரும் ஏகமாய் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பெந்தெக்கோஸ்தே இயக்க நாட்களிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் எல்லா நாடுகளிலேயும் பரவி இன்றைக்கு நமக்கும் சபைகள் இருக்கிறது. அவ்வளவு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இந்த காரியங்கள் நடந்து ஏறுவதற்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்த ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.